என்ன புக்கு படிக்கிற? ஜூ ஸ்டோரின்னு ஒரு புக்கு படிக்கிறேன் ப்ரோ. இந்த புக்ல வர கதையோட உனக்கு இன்ட்ரெஸ்ட்டா ஒரு கதை சொல்லவா? அவன் ஒரு 19 வயசு பையன். அவன் வயசு பசங்கலாம் என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ, அதெல்லாம் துளி கூட அனுபவிக்கணும்னு ஆசை இல்லாதவன். சின்ன வயசுல அப்பப்பவாது யார்ட்டயாச்சும் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா, அவனோட அம்மாவோட இறப்பு அவன் வாழ்க்கையவே திருப்பி போட்டுருச்சு. என்னதான் அவன் நல்லவனா இருந்தாலும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தவனா இருந்தாலும், மத்த பசங்க அவன்ட்ட பழகுறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா, மத்த பசங்கள பொறுத்தவரைக்கும் அவன் ஒரு புத்தக புழு. எப்பவுமே அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரே கேள்வி, "ஏன் வாழணும்? எதுக்கு வாழணும்? யாருக்காக வாழணும்? நீ செத்தா அந்த உலகத்துல அழுகுறது கூட ஆள் இல்லையே! இந்த உலகத்துல நீ வாழ்ந்து என்னதான் சாதிக்க போற? உலகத்துல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். செத்துரு, செத்துரு, செத்துர்றா!" நீ யார பத்தி பேசிக்கிருக்க? நம்மள பத்தி தான். பயந்துட்டியா? ம். நம்ம இப்ப எங்க இருக்கோம்? இது நம்மளோட உலகம். இது நம்ம உலகமா? ஆமா. எப்படி? ஆமா, நீ யாரு? இங்க நீ தான் நான், நான் தான் நீ. நீயும் நானும் ஒண்ணுதான்டா. அப்ப நானும் உன்ன மாதிரியே குண்டாயிருவேனா? நீ செத்துருவேன்னு சொல்றேன், குண்டாகிற பத்தி கவலைப்படுற? நான் செத்துருவேனா? நான் ஏன் சாகணும்? உனக்கு தான் தனிமை வெறுத்துருச்சு. பேசாம செத்துரு. ஒரு மனுஷன் முழுசா நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை. அது அவனோட வாழ்க்கை தான் முடிவு பண்ணுது. ஒரு மனுஷனுக்கு ஒரு இதயம் இருந்தாலும் அந்த ஒரு இதயத்தில் 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் கெட்டவன். இன்றைக்கி நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட வாழ்க்கையில் எடுக்க போகிற அந்த ஒரு முடிவு தான் உன்னோட வாழ்க்கையவே மொத்தமாக மாற்ற போகுது. அந்த முடிவு அது உன் கையில் தான் இருக்குது. ஒன்று கிணத்துக்குள்ளே இருக்க தவளை மாதிரி கிணத்துக்குள்ளேயே இருக்க போறியா, இல்லை அந்த கிணத்தை விட்டு வெளியே ஏறி உன் மனசில் இருக்க அரக்கனை நீ அழிக்க போறியா? இப்போ என் மனசில் இருக்க அரக்கன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ